ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு இன்று காலை வணக்கத்தை தெரிவித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துதலோடு இந்த செய்திக்கு நாம் கடந்து செல்லலாம். நேற்றைய தினத்திலே நான் அறிவித்தது போல ஒரு புதிய தலைப்பிலே இந்த செய்தியை கேட்கலாம் என்று நான் சொல்லியிருந்தேன். அதன்படியே உரிமையும் ஊழியங்களும் தேவன் நமக்கு தந்த அந்த அதிகாரத்தை குறித்து நாம் படித்தோம். 7 அதிகாரங்களை நாம் படித்திருந்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் கற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். அதை தொடர்ந்து அந்த உரிமை, அதாவது அதிகாரம், உரிமை என்று சொல்லலாம், அந்த உரிமையோடு தேவன் நமக்கு தந்த ஊழியங்களை குறித்து நாம் கற்றுக்கொள்வதற்கு முன்பாக 3 காரியத்தை நான் மறந்துவிட்டேன். ஏற்கனவே முதலில் அதை அறிவிக்க வேண்டியது 7 அதிகாரங்களோடு மீண்டும் 3 சேர்த்து ஒரு 10 அதிகாரங்களை தேவன் தந்திருக்கிறார். அந்த 3 இலவசமாக தந்தது நாம் யாவரும் அதை தெரிந்து கொண்டது தான். அந்த 3 இல்லாமல் இந்த 7 அதிகாரங்கள் நமக்கு கிடைக்காது. முதல் 3 அந்த அதிகாரங்களும் அந்த அன்பும் அந்த வெகுமானங்களும், அதாவது பரிசுகளும் நமக்கு இல்லாமல் மீதி 7 அதிகாரங்கள் கிடைக்காது. ஆகவே அந்த 3ஐ இப்பொழுது நாம் படிக்கலாம். முதலாவது நாம் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறேன். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு இரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஈவு என்றால் இலவசம். ரட்சிப்பு இலவசம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்பது நாம் அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பாவத்திலிருந்து மனம் திரும்பி மறுபிறப்பு அடைகிறேன் என்ற அந்த விசுவாசத்தை நாம் உள்ளத்தில் வைத்தால் இலவசமான அந்த ரட்சிப்பை அவர் நமக்கு தந்துவிட்டார், தர காத்திருக்கிறார். அதோடு இன்னும் ஒன்றை தந்திருக்கிறார். அது என்ன தெரியுமா? லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 49வது வசனம். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பெலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்திலே இருங்கள் என்றார். அந்த உன்னதத்திலிருந்து வரக்கூடியது எது? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து பரமேறி பரிசுத்த ஆவியானவரை அனுப்புகிறேன் என்று சொல்லி வாக்களித்த அந்த தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். பிதா வாக்குத்தத்தம் பண்ணினது, அதை வாக்குத்தத்தம். பரிசுத்த ஆவியானவர் தானாக வரவில்லை. அது மட்டுமல்ல, அவர் அனுப்பப்பட்டு வந்தார். எப்படி, எந்த வல்லமையோடு வந்தார்? அபிஷேகத்தோடு வந்தார். அதை குறித்து நாம் யோவான் சுவிசேஷம் 1 யோவானுக்கு எழுதின நிறுவம் 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில் நாம் அதை வாசிக்கலாம். நான் வாசிக்கிறேன். 20வது வசனம். நீங்கள் பரிசுத்தனாலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தோடு வந்தார். இதுதான் விசேஷம். இன்றைக்கி அநேகருக்கு தெரியாது. பரிசுத்த ஆவியானவர் வேறு, அபிஷேகம் வேறு என்று சொல்லி பிரித்து பேசுகிறார்கள். அப்படி அல்ல. பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தோடு தான் வருவார் என்றும் அதை தொடர்ந்து உறுதிப்படுத்த 27ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அதே 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாக இருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதிக்கிறபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தோடு இருப்பது சத்தியம். பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் நமக்குள் இருக்கிறது. இதை நாம் மறந்து கூடக்கூடாது. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, 3வதாக அதே 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். ரட்சிப்பு என்ற அந்த இலவசமான வாக்குத்தத்தம். அதோடு பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தோடு வந்திருக்கிறார், நமக்குள் இருக்கிறார். நித்திய ஜீவனை தருவேன் என்ற அந்த வாக்குத்தத்தம். இந்த உலகத்திலே
ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவது மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லி நாம் வாசிக்கிறோம். அந்த நியாய தீர்ப்பு நமக்கு இல்லை. கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டு தேவனுக்கு பிரியமாய் நடக்கிற நமக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையாது என்று சொல்லி ரோமர் 8ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு அழகான உரிமையுடன் தந்திருக்கிற இந்த வாக்குத்தத்தை பெற்ற நாம் பாக்கியவான்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட எண்ணங்களோடு இப்படிப்பட்ட வசனங்களை நம்முடைய உள்ளத்திலே வைத்து உறுதியோடு அனுதினமும் தேவனுக்கென்று நாம் பிரியமாக, வல்லமையாக, ஆசீர்வாதமாக, பிறருக்கு ஆசீர்வாதமான வாய்க்காலாக மாறி நாம் வாழ முடியும். இதில் எவ்வித சந்தேகமில்லை. தேவன் தாமே இப்படிப்பட்ட கிருபையினாலே நம்மை நிறுத்து அனுதினமும் நம்மை வழிநடத்த அவர் உதவி செய்வாராக. ஆமேன், ஆமேன்.